ஹாய் வணக்கம். இது 90 நாட்களில் இத்தாலி மொழி என்ற வீடியோ சீரிஸின் 5வது பாகம். இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நினைக்கிறது. அதில் சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இத்தாலி கதைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு எப்படி இத்தாலி கதைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அதில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது பற்றுச்சீட்டு, அதாவது பில்லை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கையில இருக்கிற பில்லை வச்சுக்கொண்டு இத்தாலி லேர்ன் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதை நான் ப்ரூஃபோட உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ. ஸோ எனக்கு இருக்கிறது 9 மினிட்ஸ். அதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இது நான் ஜஸ்ட் சாப்பிட்டேக்குள்ள எனக்கு இன்றைக்கு சாப்பிட்ட போது எனக்கு தந்த ஒரு பில், அதாவது ஸ்கொந்த்ரீனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இத்தாலியில. அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் இது. ஓகே, இந்த சின்ன குட்டி பில்லுல எவ்வளவு விஷயம் லேர்ன் பண்றதுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டி தரப்போறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிஸ்டர் பிட்சான்றது இங்கிலீஷ் நேம். ஸோ அதை மென்ஷன் பண்ணல நான் இங்க. ரெஜியோ எமிலியான்ற இடத்துல இருந்து ஒரு பில். ஓகே, ஸோ எனக்கு தெரியல இந்த பில்லை நான் வீடியோல காட்டலாமா இல்லையான்னு சொல்லி. எனிஹவ் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ என்று நினைச்சு கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு விஷயத்துக்கு போவோம். இதுல p.eva, அதாவது முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிஸ்டர் பீட்சா அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கீழே தாண்டி p.evaன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு பேர் பர்தீத்தா ஈவா அப்படின்னு சொல்றது. ஓகே, இது சம்பந்தமான மேலதிக விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு பதிவு இலக்கம், வரி கட்டுறதுக்காக இத்தாலியில பதிவு செய்யப்படுறது. ஒரு கம்பெனியவோ இல்லாட்டி ஒரு குட்டி நிறுவனத்தையோ நீங்கள் துவங்கிக்கல, கட்டாயம் இந்த பதிவிலக்கத்தை எடுக்க வேண்டும். அதாவது எங்கட ஊர்ல இருக்கிற பதிவிலக்கம் மாதிரி இது ஒரு பர்தீத்தா ஈவா. சோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒன்று தர பிட்சா அப்படின்னு சொல்லி இருக்கு. உண்மையில அவங்க மென்ஷன் பண்ண வந்த விஷயம் ஒரு பிட்சா தான். அது ரெண்டு இடத்தாலும் பிட்சேண்டு வர்றதுக்காக அவங்க ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, பிட்சா பிட்சே. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெவாந்தே. பெவாந்தே என்று சொல்லி சொன்னா என்ன? பெவாந்தே என்று சொல்லி சொன்னா அதாவது குளிர்பானங்கள் அல்லது குடிக்கக்கூடிய எல்லா வகையான பானங்களையும் இங்க இத்தாலியில பெவாந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெவாந்தே. ஓகே, பெவாந்தே, பெவாந்தே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல கீழே இருக்கிறது தோத்தாலே ஏரோ. ஓகே, தோத்தாலே அப்படின்னு சொல்லி சொன்னா தொத்தன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லாட்டி தோத்தாலே. தோத்தாலே என்று சொல்லி சொன்னா மொத்தமாக. ஓகே, மொத்தமாக. ஓகே, totale அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. quanto devo pagare, quanti soldi ho speso எல்லாம் கேட்கலாம். ஓகே, நீங்க கணக்கு அதிகமா யோசிக்க வேணாம். சிம்பிளா totale அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். கொந்தாந்தே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஓகே, கொந்தாந்தே அல்லது கொந்தாந்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கொந்தாந்தி என்றது பணங்கள், பணம். பொதுவா கொந்தாந்தின்னு சொல்லுவாங்க. கொந்தாந்தேன்னு சொல்லி சொன்னா பணம் சொல்லலாம். நீங்க நான் கேட்பாங்க, நீங்க கார்ட்ல பே பண்ண போறீங்களா காசா பே பண்ண போறீங்களான்றது. இங்க கொந்தாந்தே அப்படின்றது பொதுவா காசைத்தான் குறிக்கும். ஓகே, கொந்தாந்தே. ஆனா இங்க அது பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, io pago con கொந்தாந்தேன்னு சொல்லி சொன்னா நான் காசை கொடுத்து பே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரெஸ்டோ. ஓகே, நீங்க இந்த ரோட்ல இருக்கிற கஃபே மிஷின்ஸுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல எழுதியிருப்பாங்க non da il resto அப்படின்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு அந்த மெஷின்ல இருந்து மிச்சம் வராது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அத மாதிரி இதுல ரெஸ்டோ அப்படின்னு சொல்லி சொன்னா மீதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஒரு குட்டியில மொத்தமா நான் 6 புது சொற்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சால்தோ. சால்தோன்னு சொல்லி சொன்னா என்ன? கீழே பாருங்க, புந்தி என்று சொல்லி இருக்கு. புந்தி என்று சொல்லி சொன்னா புள்ளிகள், புந்தி. சால்தோன்னு சொல்லி சொன்னா இருப்பு, அதாவது இந்த பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்குன்றதையும் நீங்க சால்தோன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க உதாரணத்துக்கு பாங்கோமெட்ல கொண்டு போயிட்டு, பாங்கோமெட்ன்றது டெபிட் கார்டை கொண்டு போய் டெபிட் கார்டு மெஷின்ல போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அதை பிரிண்ட் பண்ண தர சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுலயும் இதுதான் எழுதி இருக்கும், சால்தோ எவ்வளவுன்னு சொல்லி. ஓகே, சால்தோன்றது இருப்பு. சால்தோ precedente என்றது முந்தைய இருப்பு. ஓகே, precedente அப்படின்றது முந்தைய. ஓகே, precedente,
precedente. precedente சொல்லிச்சுன்னா முந்தைய. அதே மாதிரி punti அப்படின்னு சொல்லிச்சுன்னா புள்ளிகள். நீங்கள் உங்களோட பிள்ளைகிட்ட நேரா கேட்கலாம் quanti punti hai avuto per l'esame அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எவ்வளவு புந்தி உனக்கு எக்ஸாமுக்கு வந்தது, quanti punti எடுத்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை புந்தி எடுத்த நீ அப்படின்னு சொல்லி எங்க அம்மாக்கு கேட்போம். சோ புந்தி அப்படின்னு சொல்லிச்சுன்னா புள்ளிகள், quanti punti அப்படின்னு சொல்லிச்சுன்னா எத்தனை புள்ளிகள். ஓகே, அடுத்தது guadagniati. ஓகே, guadagniati என்று சொல்லிச்சுன்னா guadagniati. ஓகே, guadagniati ன்னு சொல்லிச்சுன்னா guadagnare என்றது அதுக்கு மீனிங் சம்பாதிக்கிறது. ஓகே, அதாவது அது ஒரு வினை சொல் guadagnare. ஓகே, guadagnare பாஸ்ட் டென்ஸ் சம்பாதித்தது. ஓகே, guadagniati என்று சொல்றது இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா புந்தி guadagniati என்று சொல்லிச்சுன்னா நீங்க சம்பாதிச்ச புந்தி எவ்வளவு, அதாவது நீங்க உங்களுக்கு இந்த இந்த மிக்சர் பிட்சால இன்றைக்கு சாப்பிட்டதால எனக்கு ஒரு 6 புந்தி வந்திருக்கு. ஓகே, அதுதான் புந்தி guadagniati. ஓகே, guadagniati, சாரி qua வராத டேல guadagniati. ஓகே, புந்தி guadagniati. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா raccolti. அதாவது 2 சி இருக்கு, அதனால பாருங்க raccolti சொல்லி சொன்னா சேகரித்த புந்திகள். ஓகே, சேகரிக்கப்பட்ட புந்திகள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கு, கிளியேந்தே என்று சொல்லி சொன்னா வாடிக்கையாளர்கள். ஒரு வாடிக்கையாளரை சொல்றது கிளியேந்தே, நிறைய பேரை கிளியேந்தி அப்படின்னு சொல்லலாம். கிளியேந்தி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா கசா. ஓகே, இதை உங்களை எல்லாருக்குமே தெரியும், அதாவது கவுண்டர் என்று தமிழ்ல சொல்லலாம். அதுல சரியான தமிழ் எனக்கு தெரியல, அதனால நான் தமிழ் போட இல்லை, தமிழை கொல்லக்கூடாதுன்றதுக்காக. கசான்னு சொல்லி சொன்னா காசு கொடுக்கிற இடம். அதாவது நீங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்ல சாமான வாங்கிட்டு எடுக்கிற இடம் தான். இதுல ஏன் கசா வந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா கசாவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனால இதுல கசான்ற விஷயத்த எழுதிக்கிறாங்க. ஓகே, கசா ஒரு எஸ் காசா அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது வீடு. கசா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது கசா எத்தனை கசியரா எத்தனாவதுன்னு சொல்லி இருக்கும். ஓகே, அதாவது நீங்க கவுண்டர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நும்மேரோ. ஓகே, நும்மேரோன்னு சொல்லி சொன்னா எண். ஓகே, நும்மெரோ என்றா ஒரு எண், நுமெரி என்றா நிறைய, அப்ப இலக்கம். ஓகேவா? அடுத்தது முக்கியமான விஷயம் ஸ்கொந்த்ரீனோ. நீங்க உங்களோட நண்பர்கிட்டயோ இல்லாட்டி கணவர்கிட்டயோ மனைவிட்டையோ கேட்கலாம், நீ ஸ்கொந்த்ரீனோவை செக் பண்ணினியா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப ஸ்கொந்த்ரீனோண்டா என்ன, பற்றிச்சிட்டு. ஓகே, ஸ்கொந்த்ரீனோ இது ரொம்ப அதிகமா பாவிக்கப்படுற ஒரு வார்த்தை. சோ அதை நான் திரும்ப அழுத்தி சொல்றேன், ஸ்கொந்த்ரீனோ. அடுத்தது பிஸ்காலே. ஓகே, பிஸ்காலே என்றா என்ன, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட். உண்மையிலேயே அது நிதி சம்பந்தப்பட்ட ஒரு வேர்ட் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கோடிச்சே பிஸ்காலேன்னு சொல்லி சொன்னா இது அதாவது நிதி நடவடிக்கை, ஒரு ஆள்கிட்ட நிதி ஒரு தனிநபர்கிட்ட நிதி நடவடிக்கை சம்பந்தமாக பாவிக்கப்படுற ஒரு காட்டுக்குரிய நம்பர் தான் கோதிச்ச பிஸ்காலே. ஓகே, சோ நிதி ஆண்டு என்று சொல்லிச்சுன்னா பிஸ்காலே, அன்னோ பிஸ்காலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அதை பற்றி நீங்க பெருசா ஒரே பண்ணாதீங்க, உங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில தேவைப்படுறது குறைவு. ஓகே, அடுத்தது கிராட்சிய. அது நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதுக்கு விளக்கமே கொடுக்கல. அடுத்தது இதுல பாருங்க, கிராட்சியவுக்கும் அறிவதேர்ச்சிக்கும் இடையில ஒரு ஏ இருக்குது. இந்த ஏக்கு மீனிங் அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா அல்லது மற்றும், நன்றியும் மீண்டும் வாங்க அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, கிராட்சிய ஏ அறிவதேர்ச்சி. ஓகேவா? அதாவது பல இடங்கள்ல பாவிக்கலாம். உதாரணத்துக்கு லா கியாரா ஏ ஸ்டெஃபனோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா கியாராவும் ஸ்டெஃபனோவும். ஓகே, அதே மாதிரி இல்ல மோனிகா லக்கியாரா சொல்லி சொன்னா மோனிகாவும் கியாராவும். அந்த ஏ நீங்கள் இடையில ஜாயின் பண்றதுக்கு ரெண்டு விஷயத்த ஜாயின் பண்றதுக்கு பாவிக்கலாம். இந்த தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. ஏற்கனவே எனக்கு டைம் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது 10 மினிட்டுக்கு. ஸோ என்னோட நோக்கம் 10 மினிட்ஸ்ல 90 வீடியோஸ் செய்யறது. ஸோ அதை நான் ரீச் பண்ணணும்னு சொல்லி நீங்களும் வாழ்த்துங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டு இத்தாலி கதைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். சில நேரம் அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. ஓகே, அதனால அவருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ வெரி மச். கிராசியம் இல்ல.